ஹாய் கைஸ், நீங்க ஒரு உணவு பிரியரா? உங்களுக்கு உணவுனா ரொம்ப விருப்பமா? உங்களுக்கு தான் இந்த சயின்ஸ் பாடம். எங்களுக்கு விஞ்ஞானத்தை பொறுத்த வரைக்கும் இந்த உணவுல பிரதானமா 4 வகையான போஷணை பொருட்கள் இருக்கு. கார்போஹைட்ரேட், புரதம், லிபிட், நியூக்ளிக் அமிலம். கார்போஹைட்ரேட்னு சொன்னா நாங்க சாப்பிடுற புட்டு, சோறு, பால் இது எல்லாமே கார்போஹைட்ரேட் தான். அதே மாதிரி புரதம் என்று சொன்னா நாங்க சாப்பிடக்கூடிய முட்டையினுடைய வெள்ளைக்கரு, இறைச்சி, மீன், பால் எல்லாமே புரதம் தான். லிப்பிட் என்று சொன்னா மாஜரின், பட்டர், சீஸ், பால் இப்படியானது எல்லாம் லிப்பிட்டா கருதப்படும். அதே மாதிரி விட்டமின் கணிப்பு என்று சொல்ல போய்க்க பெரும்பான்மையான பழங்கள், தீட்டாத அரிசி, அதே போன்ற காய்கறிகள் எல்லாமே விட்டமினுக்குள்ள வரப்போகுது, விட்டமின் மினரல்ஸுக்குள்ள வரப்போகுது. கடைசியா நியூக்ளிக் அமிலம் இருக்கு. அதுவும் இந்த மாதிரியான பழங்கள் அதே மாதிரி காய்கறிகள்ல கூடுதலா காணப்படக்கூடிய ஒரு போஷணை பொருள். இப்ப இந்த உணவுக்கு எல்லாமே டெஸ்ட் இருக்கு. அதை குயிக்கா பாத்துருவோமா? முதலாவது கார்போஹைட்ரேட்டுக்கு அயோடின் டெஸ்ட் ஒன்று இருக்கு. குளுக்கோஸுக்கு பெனடிக் பரிசோதனை ஒன்று இருக்கு. பெனடிக் சொல்யூஷனோட செய்யறதால இதை நாங்க பெனடிக் பரிசோதனை அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி புரதத்துக்கு பாத்தீங்கன்னா பியூரோ டெஸ்ட் ஒன்று இருக்கு. லிப்பிடுக்கு பாத்தீங்கன்னா சூடான் 3 பரிசோதனை என்று ஒன்று இருக்கு. இதெல்லாம் தான் உணவு பரிசோதனை என்ற பாடத்தினுடைய ஒரு குட்டி கதை. தேங்க்யூ.